வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. 30 நிமிடங்களில் முக்கிய தலைப்புகளை தொடர்ந்து பார்க்கலாம். சட்டமன்ற தொகுதிகளை 4 நிறங்களாக பிரித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 1-to-1 ஆலோசனை. வெற்றி வாய்ப்புக்கு ஏற்ப சிவப்பு, ஆரஞ்சு, இளம் பச்சை, அடர்பச்சை நிறங்களில் குறித்து புதிய வியூகம் அமைக்கும் முதலமைச்சர். திமுக கூட்டணியில் ஓட்டை விழுந்துள்ளது என அதிமுகவின் வைகை செல்வன் விமர்சனம். திருமாவளவனை சந்தித்தது தொடர்பான கேள்விக்கு பதில். ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுக கூட்டணியில் ஓட்டை விழுந்து விட்டது என்பதைத்தான் இப்போதுக்கு என்னால் சொல்ல முடியும். இது முதல் கட்டம். அடுத்தடுத்த கட்டத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். திமுக கூட்டணியில் ஓட்டை விழுந்துள்ளதாக கூறுபவரின் கண்ணில்தான் கோளாறு உள்ளது. திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி பதிலடி. திருமாவளவன் பலமுறை உறுதியாக சொல்லிட்டார், தளபதி மு க ஸ்டாலினுடைய ஆட்சி தான் அமைய வேண்டும், என்னுடைய கூட்டணி ஆட்சி தான் அமையும் என்று தெளிவாக சொல்லிட்டார். ஓட்டை விழுந்திருந்ததுன்னு சொன்னா அவர் பார்வையில் தான் ஓட்டை விடுவார். திமுக கூட்டணியில் ஓட்டை என திருமாவளவன் சந்திப்பு தொடர்பாக அதிமுகவின் வைகை செல்வன் கூறிய விவகாரம். அரசியல் ரீதியாக வைகை செல்வனை சந்திக்கவில்லை என திருமாவளவன் விளக்கம். நட்பின் அடிப்படையில் அந்த சந்திப்பு நிகழ்ந்தது, அவ்வளவுதான். எனக்கு ஒரு புத்தகத்தை அவர் பரிசீலித்தார் அந்த சந்திப்பின் போது, அவ்வளவுதான். அவரும் அரசியல் பேசவில்லை, நானும் அரசியல் பேசவில்லை. அன்புமணி நாளை பொதுக்குழு கூட்டம் அறிவித்துள்ள நிலையில் MLA அருளை தொடர்ந்து கௌரவ தலைவர் GK மணியும் மருத்துவமனையில் அனுமதி. நெஞ்சுவலி காரணமாக அப்பல்லோ மருத்துவமனையில் GK மணிக்கு சிகிச்சை. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அலுவலகம், வீடுகளுக்கு சீல் வைக்க அதிகாரம் இல்லை. சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்ட அமலாக்கத்துறை. திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன், தொழிலதிபர் விக்ரம் ரவீந்திரனிடம் கைப்பற்றப்பட்ட பொருட்கள் திரும்ப ஒப்படைக்கப்படும். வீடுகளில் ஒட்டப்பட்ட நோட்டீஸும் திரும்ப பெறப்படும் என உயர்நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை விளக்கம். 3000 ரூபாய் பாஸ் பெற்று ஆண்டு முழுவதும் சுங்கச்சாவடிகள் வழியாக பயணிக்க புதிய திட்டம். ஆகஸ்ட் 15ஆம் தேதி அமலுக்கு வருவதாக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அறிவிப்பு. ஈரான் மீது தாக்குதல் நடத்தி இஸ்ரேல் பெரும் தவறு இழைத்து விட்டதாக ஈரான் உச்சபட்ச தலைவர் கமேனி பேச்சு. ஈரான் ஒருபோதும் சரணடையாது என்றும் திட்டவட்டம். பாகிஸ்தான் மீதான தாக்குதல் தொடர்பாக இந்தியா அமெரிக்காவிடம் சமரச பேச்சு நடத்துமாறு கூறவில்லை. ட்ரம்புடன் தொலைபேசியில் பேசிய பிரதமர் மோடி திட்டவட்டம். G7 மாநாட்டின் போது இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனியை சந்தித்த பிரதமர் நரேந்திர மோடி. உங்களைப் போல இருக்க முயற்சிக்கிறேன் என மோடியிடம் கூறிய மெலோனி. சென்னையில் பொதுமக்கள் அதிகம் கூடும் 50 இடங்களில் குடிநீர் வழங்கும் தானியங்கி இயந்திரங்கள் திறப்பு. மெரினாவில் திறந்து வைத்து நீர் அருந்திய முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இப்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் குடிநீர் வழங்கும் தானியங்கி இயந்திரங்களில் வரக்கூடிய குடிநீரை பருகிவிட்டு அதை பார்வையிட்டுவிட்டு தொடங்கி வைத்து. தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும். வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. விவசாயிகளின் கோரிக்கையை தமிழ்நாடு அரசு நிறைவேற்ற கோரி கிருஷ்ணகிரியில் நாளை மறுநாள் அதிமுக உண்ணாவிரதம். KP முனுசாமி தலைமையில் நடைபெறும் என எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. சாகுபடி விவசாயிகள் கோரிக்கைக்கு தீர்வு கண்ட பிறகு ஆர்ப்பாட்டம் அறிவிப்பதா? கிருஷ்ணகிரியில் அதிமுக சார்பில் உண்ணாவிரதம் நடைபெறும் என EPS அறிவித்த நிலையில் அமைச்சர் சக்கரபாணி கேள்வி. திருப்பூரில் உள்ள மணமகிழ் மன்றத்தில் தொழிலதிபர்கள் பணம் வைத்து சீட்டு ஆடும் அதிர்ச்சி காட்சிகள். CCTV பதிவுகள் வெளியானதால் பரபரப்பு. ஆழ்கடத்தல் வழக்கில் விசாரணைக்கு ஒத்துழைக்கும் ADGP ஜெயராமின் பணியிடை நீக்கத்தை ரத்து செய்ய உச்சநீதிமன்றம் ஆலோசனை.
தமிழ்நாடு அரசு பதிலளிக்க உத்தரவு. இரண்டாயிரத்து 11 பரமக்குடியில் இமானுவேல் சேகரன் நினைவு நாள் நிகழ்ச்சியில் துப்பாக்கிச் சூட்டில் 6 பேர் உயிரிழந்த வழக்கு விசாரணையின் நிலை அறிக்கையை மனுதாரருக்கு வழங்க கோரிய மனுவுக்கு சிபிஐ பதிலளிக்க உத்தரவு. கீழடி அகழாய்வு அறிக்கையை ஏற்காத மத்திய அரசுக்கு கண்டனம். மதுரையில் திமுக மாணவர் அணி சார்பில் ஆர்ப்பாட்டம். 74,000 தொட்டது ஒரு சவரன் தங்கம் விலை. ஒரே நாளில் 400 ரூபாய் உயர்வு. சென்னையில் போட்டித் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு பயிற்சி தரும் உதவி பேராசிரியர்களுக்கு வாந்தி மயக்கம். பல்லி விழுந்த சுண்டல் பேராசிரியர்களுக்கு விநியோகித்ததாக கூறி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. ஓமலூர் அருகே லாரி மீது மோதிய சரக்கு வாகனம். படுகாயமடைந்த ஓட்டுநருக்கு சிகிச்சை. வாணியம்பாடியில் தொழிலதிபரை கட்டி போட்டு நடந்த கொள்ளை முயற்சி. ஆந்திராவைச் சேர்ந்த காவலர் உட்பட 3 பேர் கைது. மகாராஷ்டிராவில் 3ஆம் மொழியாக இந்தி கட்டாயம் என்ற முடிவில் பின்வாங்கிய அரசு. விரும்பினால் இந்திக்கு பதில் வேறு மொழியையும் கற்கலாம் என அறிவிப்பு. குஜராத்தில் கனமழையால் கம்பதா அணையில் நீர் திறப்பு. கர்நாடகாவின் குடகு மாவட்டத்தில் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்த 169 பேரின் உடல்கள் இதுவரை ஒப்படைப்பு. உயிர் தப்பிய விஸ்வாஸ் தனது சகோதரரின் இறுதிச் சடங்கில் பங்கேற்பு. கனடாவில் இருந்து குரேஷியா நாட்டிற்கு சென்ற பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு. குரேஷியாவுக்கு சென்ற முதல் இந்திய பிரதமர் என்ற பெருமையை பெற்றார் மோடி. சீனாவின் தெற்கு பகுதியில் கனமழையால் வெள்ளப்பெருக்கு. 78,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 29,000 பேர் பாதுகாப்பான இடத்தில் தங்க வைப்பு. கென்யாவில் போலீசின் விசாரணைக்கு அழைத்துச் சென்ற பிளாகர் இறந்ததற்கு கண்டனம். நைரோபியில் நடந்த போராட்டத்தில் வெடித்த வன்முறை. யுக்ரைனுக்கு மேலும் 12,500 கோடி ரூபாய் ராணுவ உதவி வழங்குவதாக கனடா அறிவிப்பு. ரஷ்யா மீது புதிய தடைகளை விதித்தது பிரிட்டன்.